இங்க நமக்கு சமப்படுத்தான நேரிய சமன்பாடு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 3 சமன்பாடு இருக்குது. அந்த ஒரு சமன்பாட்டுல இங்க வந்து ஒரு லாம்டா இருக்குது. ஸோ லாம்டாவின் எம்மதிப்பிற்கு இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு வெளிப்படை தீர்வு அல்லது வெளிப்படையற்ற தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அதாவது என்னன்னா, இப்ப அணிக்கோவையை பயன்படுத்தி எப்படி வந்து இந்த வெளிப்படை தீர்வு வெளிப்படையற்ற தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெளிப்படை தீர்வுனா என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ஒய் இசட் மூணுமே பூஜ்ஜியமா இருக்கிறது தான் வெளிப்படை தீர்வு. காரணம் என்ன அப்படின்னா, இங்க வலது பக்கத்துல வந்து பூஜ்ஜியம் இருக்கிற காரணத்தினால எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணுக்குமே 0 சப்ஸ்டிட் பண்ணணும். அது வந்து கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால அது வந்து ஒரு கட்டாய தீர்வா இருக்கும். அந்த தீர்வு பேரு வெளிப்படை தீர்வு. ஸோ அது இல்லாம வேறு வெளிப்படையற்ற தீர்வு இருக்குமா? அது எப்ப இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த கெழுக்கள் அணியுடைய அணிக்கோவை மதிப்பு வந்து பூஜ்ஜியமா இருக்கும் போது இருக்கும். சோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு கெழுக்கள் அணியினுடைய தரமானது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையை விட குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்ப வெளிப்படை தீர்வு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கெழுக்கள் அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு வந்து பூஜ்ஜியமா இருக்காது. தரத்தை பயன்படுத்தி அதை சொல்லணும் அப்படின்னா வந்து, அதாவது கெழுக்கள் அணியுடைய தரமானது நமக்கு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க வெளிப்படை தீர்வு வெளிப்படையற்ற தீர்வு வந்து தீர்மானிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு நம்ம தரம் அடிப்படையில தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். அதாவது அதிகப்படியான பூஜ்ஜியம் வந்து வர வைக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதுறேன். அதாவது இங்க வந்து என்னது விரிவுபடுத்தப்பட்ட அணிங்கிறது என்னது, ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து என்னது பூஜ்ஜிய அணி தான். ஸோ அதனால ஏஓ அதை எழுதுறேன் நான். ஸோ எப்படி இருக்குது இங்க 1 1 3, இங்க 4 3 லாம்டா, இங்க 2 1 2. வலது பக்கம் மூணுலுமே பூஜ்ஜியம் தான் இருக்குது. ஸோ அதனால அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியான நிறைச்செயலிகள் மூலமா இதுக்கு வந்து என்னது அதிகப்படியான பூஜ்ஜியம் கொண்டு வர போறோம். ஸோ வழக்கமா கொண்டுறது என்னது இந்த 1 பயன்படுத்தி இங்க 2 பூஜ்ஜியம் கொண்டு வர போறோம். ஸோ நமக்கு இங்கே அதுவே 1 இருக்கிறதுனால நம்ம அப்படியே வந்து கணக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா வந்து R2 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R2 மைனஸ் 4 டைம்ஸ் R1. அதாவது முதல் நிறைய வந்து -4ல பெருக்கிட்டு இதோட கூட்ட போறேன். அடுத்து இங்க வந்து என்னது R3ல வந்து இந்த டேர்ம் பூஜ்ஜியமாக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து R3 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R3 மைனஸ் 2 R1. அதாவது இதை -2ல பெருக்கி இதோட கூட்ட போறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல் நிறையில வந்து எந்த சேஞ்சுமே அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 1 3 0. இப்ப இங்க வந்து என்னது -4ல பெருக்கும்போது தனியாக எழுதிக்கலாம். 4 3 லாம்டா. ஸோ இதை -4ல பெருக்கும்போது -4 -4 முன்னாங்க 12. ஸோ -12. ஸோ இப்போ வந்து இதுல இருந்து 4ல இருந்து 4 போச்சு அப்படின்னா வந்து 0. 3 -4 -1 லாம்டா -12. ஓகே, இப்போ நம்ம இந்த அடுத்த உறுப்பு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மூன்றாவது நிறை அப்படி எழுதிக்கலாம். 2 1 2. ஸோ இப்போ வந்து என்னது -2ஆல பெருக்க போறேன். ஸோ -2 -2 இங்க 3 பெருக்கல் 2 6. ஸோ -6. ஸோ இப்போ வந்து 2 2 கூட்டும் போது என்னது இங்க 0. இங்க 1 -2. ஸோ நமக்கு என்னது 1 -2. ஸோ நமக்கு என்னது -1. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது 2 -6. ஓகே, ஸோ இப்போ 2ஐ கூட்டும் போது என்னது நமக்கு -4 கிடைக்குது. ஓகே, மீதி 0. ஸோ நமக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல லாம்டாங்கிற உறுப்பு இருக்கிறதுனால அதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வசதியா இருக்கும் நம்ம சிம்பிளை பண்றதுக்கு. ஸோ அதனால அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இங்க R2, அதாவது என்னது ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து 0 ஆக்கிடலாம் நமக்கு. ஏன்னா அது 2ஐ கூட்டும் போது என்னது இது 0 ஆகும். ஸோ R2 டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு R2 மைனஸ் R3. ஓகே, ஸோ அதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நமக்கு இங்க. ஸோ இப்போ இந்த அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிறை வந்து என்னது முதல் நிறை வந்து அப்படியே இருக்குது. ஸோ 1 1 3. ஓகே, அடுத்து இங்க 0 - 0 0. அதுக்கப்புறம் -1 -1, அதாவது -1 மைனஸ் ஆஃப் -1ங்கிறது -1 +1 ஆயிரும். ஸோ 0. ஸோ லாம்டா -12 மைனஸ் ஆஃப் -4. அப்போ வந்து என்னது லாம்டா -12 +4. அப்ப லாம்டா -8. ஓகே, ஸோ இது வந்து என்னது லாம்டா -8. ஓகே, அதுக்கப்புறம் இங்க 0 -1
மைனஸ் 4. ஸோ இப்போ இது வந்து 0 0 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இந்த நிறைய வந்து என்னது கீழே கொண்டு வர போறேன். ஓகே, அப்போதான் நமக்கு வந்து தீர்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அதனால வந்து என்னது R2வையும் R3யையும் என்னது இடம் மாற்ற போறேன். ஸோ இடம் மாற்றும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து என்னது 1 1 3, அதுக்கப்புறம் இங்க 0 -1 -4, அதுக்கப்புறம் இங்க 0 0 லாம்டா -8. ஸோ அதுக்கப்புறம் 0 0 0. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சது. இப்போ நமக்கு வந்து முதல்ல வந்து என்னது வெளிப்படை தீர்வு. ஓகே, ஸோ வெளிப்படை தீர்வு. வெளிப்படை தீர்வுனா என்னது? நமக்கு எக்ஸ் ஒய் இசட் இதெல்லாம் 0 மட்டும் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? இப்போ வந்து வெளிப்படை தீர்வு இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்போ வந்து என்னது இந்த தரம் வந்து எண்ணா இருக்கணும். எண்ணுங்கிறது என்னது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை. ஸோ இந்த கணக்குல வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை வந்து என்ன இருக்குது? இங்க 3 இருக்குது. ஸோ இந்த கணக்குக்கு வந்து என்னது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை 3ஆ இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னது கெழுக்கள் அணியின் தரம் வந்து நமக்கு 3ஆ இருக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து எப்ப வந்து இந்த தரம் 3ஆ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த டேம் வந்து 0ஆ இருக்கக்கூடாது. இந்த டேம் வந்து எப்ப 0 ஆகும்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு இருக்கும்போது தான் இது வந்து 0 ஆகும். ஸோ அதனால வந்து என்னது அது வந்து 0ஆ இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து லாம்டா நாட் ஈக்குவல் டு 8. ஓகே, ஸோ இப்போ வந்து அதை அப்படியே இங்க எழுதிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம பேசின மாதிரி வெளிப்படை தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கெழுக்கள் அணியின் தரம் வந்து 3 ஆக இருக்க வேண்டும். அந்த 3ங்கிறது என்னது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை. ஸோ அதுதான் பார்த்தோம். ஸோ அதனால வந்து 3ஆக இருக்க வேண்டும். அதுக்கு என்னவா இருக்கணும்? 3ஆக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்ப ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3ஆ இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடம் வந்து என்னது நமக்கு 0ஆ இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து என்னது ஒரு நான் ஜீரோ நம்பரா இருக்கணும். அதாவது 0 மற்ற ஒரு நம்பரா இருக்கும். அப்பதான் வந்து 0 மற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து நமக்கு 3 கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு லாம்டா நாட் ஈக்குவல் டு 8. ஸோ அப்படி இருந்தால்தான் அந்த என்னது நமக்கு இங்க 0 மற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து என்னது நமக்கு 3 கிடைக்கும். ஸோ அதை இங்க எழுதிக்கலாம். அதாவது இங்க தரம் வந்து 3ஆ இருக்கணும் அப்படின்னா ஏயில் 0 மற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து 3ஆக இருக்க வேண்டும். அதற்கு லாம்டா நாட் ஈக்குவல் டு 8 ஆக இருக்க வேண்டும். அதாவது லாம்டா வந்து என்னது 8 ஆக இருக்கக்கூடாது. அதனால நாட் ஈக்குவல் டு 8 ஆக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து என்னது வெளிப்படையற்ற தீர்வுக்கு எப்படின்னு பார்க்கலாம். வெளிப்படையற்ற தீர்வுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0ஆ இருக்கணும். அதாவது கெழுக்கள் அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு 0ஆ இருக்கணும். அதுக்கு தரத்தின்படி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கெழுக்கள் அணியினுடைய தரமானது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையோட குறைவா இருக்கணும். ஸோ இங்க வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை வந்து 3 அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு கெழுக்கள் அணியினுடைய தரம் வந்து என்னது 3 விட கம்மியா இருக்கணும். ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் 3 ஆக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ அது வந்து என்னது 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ நமக்கு இங்க வந்து என்னது இந்த உறுப்பு வந்து என்னது நமக்கு 0 ஆகாது. ஸோ அப்போ வந்து என்னது இந்த லாம்டா -8 வந்து என்னது 0ஆ இருக்கணும். ஸோ லாம்டா -8 இஸ் ஈக்குவல் டு 0 ஆக இருக்க வேண்டும். லாம்டா -8 வந்து 0ஆ இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு என்ன தெரியும்? லாம்டா -8 இஸ் ஈக்குவல் டு 0 which implies லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான லாம்டா மதிப்பு இந்த கணக்குக்கு. ஸோ வெளிப்படை தீர்வுனா லாம்டா நாட் ஈக்குவல் டு 8, வெளிப்படை அற்ற தீர்வு அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.